ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோட பேப்பர் பேட்டர்ன் வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸில் மார்க் பண்ணி கட் பண்ணுறதை இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பேப்பர் பேட்டர்ன் நம்ம போட்டு வச்சுட்டா அடுத்தடுத்து ஒரே அளவாக இருந்தால் அந்த அளவுக்கு நம்ம ப்ளவுஸு 4 ப்ளவுஸ் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும், வேலை சீக்கிரமாக முடியும். அதுக்காக நான் ஒரு அளவு ப்ளவுஸு எடுத்து நான் அளவை எடுத்து பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேங்க. இது லைனிங் ப்ளவுஸு, இது லைனிங் துணி. இந்த லைனிங் துணியை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நம்ம கரைபாகம் நமக்கு முன்னே நம்ம சைடு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்தது ஸ்கேலில் கீழே எப்படியும் நமக்கு துணி கிராஸாக இருக்கும். அந்த கிராஸை நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு குறித்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஈவனாக இருந்தால் தான் துணி நமக்கு அளவுகள் கரெக்டாக வரும். நான் ஒரு துணியில் ஒரு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டேங்க. அது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த பேப்பர் பேட்டர்ன் பேக் சைடு பேப்பர் பேட்டர்னை பேப்பரை வச்சு கையில் அழுத்தி வச்சுக்கணும். அதாவது ஆம்ஹோல் சைடு நல்லா மேலே தூக்காமல் பேப்பரை கரெக்டாக அழுத்தி பிடிச்சி இது மார்க் பண்ணிக்கணும் மார்க்கரில். அதாவது பேப்பரை ஒட்டி நம்ம மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு அது ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கலாம். பேப்பர் பேட்டர்ன் அளவுகள் கரெக்டாக எடுத்து நம்ம அதாவது தையலுக்கும் சேர்த்து தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், பேக் போர்ஷன் நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது அது ஈவனாக வரணுங்கிறதுக்காக அந்த ஸ்கேல்லையே ஒரு லைனும் நம்ம போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு இன்னும் ஒரு தடவை தோள்பட்டையை நம்ம டேப்பில் எப்படியும் அளந்து பார்த்துக்கணுங்க. இது நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் அளவு. கழுத்து நான் பானைக்கு வச்சுருக்கேன். ஆம்ஹோல் ரவுண்டை பாருங்கள், ஒரு தடவை நல்லா வச்சா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இன்ச் ஸ்டெப்பில் ஹைட்டு தோள்பட்டை ஒரு தடவை இதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. நம்ம ப்ளவுஸோட அளவு, ப்ளவுஸில் இருந்த அளவு இருக்குதா அப்படிங்கிறத ஆம்ஹோல் ரவுண்டு அண்டு தோள்பட்டை ஹைட்டு இது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டு ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு மேலே விட்றோமில்ல, அதிலிருந்து தான் நான் அளந்து பார்த்துக்கிறேன். 7.5 இன்ச்சு அளவு பாருங்கள். இப்போ இந்த பேக் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குக்கு பாட் டிசைனு அதனை நான் பீஸ் கொடுத்து தைக்க போகிறேன். அதனால் நெக் போர்ஷனை நான் கட் பண்ணல. துணியை அசையாமல் கையில் பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணணும். உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக அளவெடுத்து கட் பண்ணி தைக்கிற வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். பாருங்கள், இப்போ பேக் போர்ஷன் ஆச்சு. அந்த பேக் போர்ஷனில் இந்த ஆப்போசிட் சைடில் அந்த கரைபாகம் இருக்கிற டைமில் இருக்குதில்ல, அந்த போர்ஷன் நமக்கு பட்டிக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. இதை பாருங்கள், இந்த பட்டியோட பேப்பர் கட்டு வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே அந்த கரைபாகத்தில் திக்காக இருக்கும், அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடுங்க. தைக்கிறப்போ அது வேணாம், அது இருந்தால் நமக்கு அது சரி வராது. தைக்கிறப்பவும் சரி வராது, போடுறப்பவும் அது உறுத்தலாக இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த போர்ஷனை அந்த கரை போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பட்டியும் நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அது முன்பாகங்கிறதுக்காக ஒரு சிசர் கட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கரைபாகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கரைபாகம் நம்ம சைடு வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணால் தான் நமக்கு ஏதாச்சும் துணி பத்தலைன்னாலும் நம்ம அந்த ஜாயிண்ட் கொடுக்கலாம் உள்ள பேட்டர்ன். அதாவது பெரிய சைஸ் ப்ளவுஸுன்னாலும் நமக்கு பத்தாது. ஃப்ரண்ட் போர்ஷனில் அகலமாக பாடி சுற்றளவு அதிகமாக இருக்கும். அதனால் அப்போ கொஞ்சமாக நம்ம சைடில் ஏதாச்சும்
ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பாருங்கள், ஃபோல்டிங் பக்கம் வந்து அந்த பேப்பர் பட்டனில் கரெக்டாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்குங்க, இல்லைன்னா அது மாறி போயிடும். கீழே வந்து நம்ம ஒரு கிராஸு கொஞ்சமாக இருக்குது அதில். அந்த கிராஸை எடுத்துகிட்டு நமக்கு மடித்து தைக்கிறோமில்ல, அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அந்த பேப்பர் பட்டன்லேயும் அதே மாதிரி மடித்து தைக்கிற அளவை மடித்து வச்சுட்டு ஃபோல்டிங் வந்து எங்கே இருக்குதுன்னு ஒரு தடவைக்கு 2 தடவையாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபோல்டிங் போர்ஷனை பேப்பர் பேட்டர்னில் எங்கே இருக்கோ அதை பார்த்து வச்சு பாருங்கள், இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். சிசர் கட் எங்கே கொடுக்கணுமோ அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லீவோட ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கை அகலம் எவ்வளோ இருக்குது, எத்தனை இன்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் அதையும் பார்த்து மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 6.25 இன்ச்சு கை அகலம், அதையும் பார்த்துட்டேன். கை வந்து கை நீளம் 8 இன்ச்சு பாருங்கள். இது கை ஓப்பன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அதிலேருந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவை லைனிங்கில் உள்ள கரெக்டான அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். சைடில் அந்த கரைபாகம் இருக்குல்ல, அதை பாருங்கள், அது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சிசர் கட்டு கொடுத்துக்கலாம். கை அகலத்துக்கு கை சென்டருக்கு சிசர் கட்டு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் போர்ஷன் ஆச்சு. இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனையும் பேப்பர் பேட்டர்ன் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து கர்வ் எடுக்கமல்ல, ஸ்லீவில் உள்வளைவு வந்து அதே மாதிரி அந்த பேப்பர் பேட்டர்னில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு மட்டும், அதாவது ஸ்லீவை பிரித்து வச்சு அந்த பேப்பர் பேட்டர்ன் பிரித்து வச்சு பாருங்கள், அதே மாதிரி கர்வ் மார்க் பண்ணி இப்போ அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.